ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்க ஆறுபடை முருகனை தரிசனம் பண்ணலான்னு ஃபேமிலியோடு கிளம்பி வந்திருக்கோம். இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆறுபடை முருகன் கோயிலும் இங்கே அமைச்சிருக்காங்க. நம்ம ஆறுபடை முருகன் கோயில் அங்கே அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இந்த கோயிலும் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தாருங்க. ஒவ்வொரு கோயிலாக நாங்கள் நின்று நிதானமாக பொறுமையாக பார்த்துட்டு, முருகர் அந்த கோயிலில் இப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். நிஜமாலே ஒவ்வொரு சன்னிதானத்துலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். கோயிலே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர், திருத்தணி பாலசுப்ரமணிய கோயில், பழனி, இந்த மாதிரி எல்லா ஆறுபடை முருகர்லேயும் முருகர் நிஜமாலே சூப்பராக இருக்கார். இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் பெசன்ட் நகரில் தாங்க இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்துலேயே பெசன்ட் நகர் பீச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக போகலாம். அந்தளவு கோயில் சூப்பராக இருந்துச்சு. கோயிலில் சொல்கிற அளவுக்கு அவ்வளோவா கூட்டம் கிடையாது. கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலாக நின்று நிதானமாக பொறுமையாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். கோயில் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. யாரெல்லாம் இந்த கோயிலை இன்னும் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், 6 படையை பார்த்த திருப்தி நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்கும் நம்ம கோயிலை விட்டு வெளியே வரும்போது. நாங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் சாமியை நிம்மதியாக பார்த்துட்டு பொறுமையாக ஃபேமிலியோடு கிளம்பி வந்தோம். நிஜமாலேயே அழகாக இருந்தார் முருகர். ஒவ்வொரு இடத்துல நின்று நிதானமாக நீங்களும் பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். எல்லாம் புகழும் முருகருக்கே. அந்த மாதிரி இருந்துச்சு கோயில் அழகாக. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா, இந்த எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு வேல் வச்சு கருப்பு கலரில் நிஜமாலேயே அழகாக இருந்தார். அப்புறம் ஃபைனலாக நாங்களும் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு எல்லா இடத்துலையும் நின்று அழகாக ஃபோட்டோலாம் போஸ் கொடுத்துட்டு நம்ம முருகரை நிம்மதியாக பார்த்த மன திருப்தியோடு நாங்களும் நிம்மதியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. இவ்வளோ தூரம் பீச்சு பார்க்காம போனால் எப்படின்னு சொல்லிட்டு பீச்லேயும் ஒரு விசிட்டை போட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.